ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் சாம்பார். ஒரு கை பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு கை துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து இதோட நம்ம இந்த பாருங்கள், ஒரு 4 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதோட நம்ம போட்டுருவோம். இதுக்கப்புறம் இதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போடணும். இதை பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 2 பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு போட வேண்டாம். இதை இப்படி குக்கரில் கணக்காக தண்ணியை வச்சு வேக வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதாங்க. இதை பாருங்கள், சாம்பார் குக்கரில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலக்கியாச்சு. இதை பாருங்கள், சாம்பார் தாளிச்சு விட்டாச்சு. தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். லாஸ்ட்டாக பச்சை கொத்தமல்லி இந்த கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதை போட்டுறணுங்க. சாம்பார் சூப்பராக இருக்குங்க, இட்லி சாம்பார்.